ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெண்பூசணி வச்சு இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அதை வந்துடலாம். இப்போ மோர் நல்லா வந்து நல்லா அடித்து வச்சுக்கணும். ஏன்னா கெட்டியாக இருக்குது மோர், நல்லா அடித்து வச்சுக்கணும். இது கூட வந்து தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் துவரம் பருப்பு, பச்சை அரிசி ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எடுத்துக்கணும். அது ஜீரகம் கொஞ்சம் கொதிச்சு வந்துடுச்சு. மூடி எடுத்துருவோம். இப்போ இதை இதில் வந்து ஊற்றிடுவாங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். தேவைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தயிர் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தயிர் ஊற்றி கொதிச்சிச்சின்னா அது திரியாக இதாகிடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடலை பருப்பு போட்டுருங்க. ஜீரகம், கருவேப்பிலை சாப்பாடு, கேரட் பொரியல், மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க. இது மாதிரி செஞ்சு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.